Hey Chickies, welcome to Purna's TikTok. TNPSC தமிழ் பொருள் விளக்கம் 200 இம்பார்ட்டன்ட் கொஷின் சீரீஸோட பார்ட் 2க்கு வந்திருக்கோம். ஸோ பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் 50 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்ட் 2ல நெக்ஸ்ட் 50 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பொது நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவது நல்ல குடிமகனின் கடமையாகும். கேள்வி, நல்ல குடிமகனின் கடமை எது? பொதுநலம் கருதி செயல்படுதல். கல்வி வாய்ப்பு கிடைக்காத குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது சமூகத்தின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும். இதனின் கேள்வி, கல்வி வழங்குவதின் நீண்டகால பயன் என்ன? சமூக முன்னேற்றம். கடினமான பணியை சிறு பகுதிகளாக பிரித்து செய்வதால் அதை எளிதாக முடிக்கலாம். இதனின் கேள்வி, கடினமான பணியை எவ்வாறு எளிதாக்கலாம்? சிறு பகுதிகளாக பிரிப்பதன் மூலம். முன்னேற்றம் என்பது பிறரை முந்துவதில் மட்டும் இல்லை, நேற்று இருந்த நிலையை விட இன்று சிறப்பாக இருப்பதிலும் உள்ளது. இதனின் கேள்வி, உண்மையான முன்னேற்றம் எது? தன்னை மேம்படுத்துதல். கேட்பதற்கான திறன் நல்ல தொடர்பின் அடிப்படையாகும். பிறர் பேசும்போது கவனமாக கேட்பது அவர்களின் கருத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இதனின் கேள்வி, நல்ல தொடர்புக்கு அவசியமானது எது? கவனமாக கேட்பது. சிறந்த நிர்வாகம் என்பது வளங்களை சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குவதாகும். இதன் கேள்வி, சிறந்த நிர்வாகத்தின் அடிப்படை என்ன? வளங்களை சரியாக பயன்படுத்துதல். குடிநீரின் தரத்தை பாதுகாப்பது பொது சுகாதாரத்தின் முக்கிய அங்கமாகும். இதன் கேள்வி, குடிநீர் பாதுகாப்பு எதனுடன் தொடர்புடையது? பொது சுகாதாரம். சாலை ஓரங்களில் மரங்களை வளர்ப்பது நிழல் வழங்குவதோடு நகரத்தின் வெப்பத்தையும் குறைக்க உதவும். இதனின் கேள்வி, நகர மரங்களின் பயன்பாடு என்ன? வெப்பத்தை குறைத்தல். புத்திசாலித்தனம் என்பது தெரிந்ததை சொல்வதில் மட்டும் இல்லை, தெரிந்ததை சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துவதிலும் உள்ளது. இதனின் கேள்வி, புத்திசாலித்தனத்தின் உண்மையான வெளிப்பாடு எது? அறிவை சரியாக பயன்படுத்துதல். சமூக ஊடகங்களில் கிடைக்கும் ஒவ்வொரு தகவலையும் உண்மை என்று நம்பக்கூடாது. தகவலின் நம்பிக்கை தன்மையை சரிபார்க்க வேண்டும். இதனின் கேள்வி, சமூக ஊடகத்தின் தகவல்களை எவ்வாறு அணுக வேண்டும்? சரிபார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். புத்தக அறிவுடன் அனுபவ அறிவையும் சேர்த்தால் ஒருவரின் புரிதல் ஆழமாகும். இதனின் கேள்வி, புரிதலை ஆழப்படுத்துவது எது? அறிவும் அனுபவமும். சிக்கனமாக வாழ்வது தேவையானவற்றை தவிர்ப்பது அல்ல, தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதாகும். இதனின் கேள்வி, சிக்கனம் என்றால் என்ன? தேவையற்ற செலவுகளை தவிர்த்தல். சமையலில் உணவுப் பொருட்களை வீணாக்காமல் பயன்படுத்துவது குடும்ப செலவையும் குறைத்து வளங்களை பாதுகாக்கும். இதனின் கேள்வி, உணவு வீணாக்குவதை தடுப்பதால் கிடைக்கும் பயன் என்ன? செலவு குறைந்து வளங்கள் பாதுகாக்கப்படும். தன்னார்வ சேவை மூலம் பலர் சமூகத்திற்கு பயனுள்ள பணிகளை செய்ய முடிகின்றது. கேள்வி, தன்னார்வ சேவையின் நோக்கம் என்ன? சமூகத்திற்கு உதவுதல். பழைய அனுபவங்களை புரிந்து கொள்வது எதிர்கால முடிவுகளை சிறப்பாக எடுக்க உதவும். இதனின் கேள்வி, கடந்த அனுபவங்களின் பயன் என்ன? எதிர்கால முடிவுகளுக்கு வழிகாட்டுதல். நல்ல பழக்கங்கள் மெதுவாக உருவாகினாலும் அவை வாழ்க்கையின் நீண்டகால நன்மைகளை தருகின்றன. இதனின் கேள்வி, நல்ல பழக்கங்களின் தன்மை என்ன? நீண்டகால நன்மை. மாணவன் சந்தேகம் கேட்பது அவனது அறிவின்மையின் அடையாளம் அல்ல, கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தின் அடையாளம். இதனின் கேள்வி, கேள்வி கேட்பது எதன் அடையாளம்? கற்றல் ஆர்வம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தனி நபரின் சிறிய செயல்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனின் கேள்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் யாருடைய பங்கு முக்கியம்? ஒவ்வொரு தனிநபரின் பங்கும். மழைநீர் நேரடியாக கழிவு நீராக செல்லாமல் நிலத்திற்குள் செல்லும் வகையில் அமைப்புகளை உருவாக்க வேண்டும். இதனின் கேள்வி, இப்பகுதி எதை ஊக்குவிக்கிறது? மழைநீர் சேமிப்பு. நாட்டின் சட்டங்களை மதிப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமையாகும். இதனின் கேள்வி, குடிமகனின் அடிப்படை கடமை என்ன? சட்டத்தை மதித்தல். பிறரிடம் பேசும்போது மரியாதையான சொற்களை பயன்படுத்துவது நல்ல உறவை உருவாக்கும். இதனின் கேள்வி, நல்ல உறவை உருவாக்குவது எது? மரியாதையான பேச்சு. திட்டமிடாமல் செயல்படும் பெரிய பணிகள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இதனின் கேள்வி, பணியில் குழப்பத்தை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? திட்டமிட வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் இருக்கலாம், அவற்றின் குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் தீர்வை தேர்ந்தெடுப்பது நல்ல முடிவாகும். இதனின் கேள்வி, நல்ல முடிவை எவ்வாறு தேர்ந்தெடுக்கலாம்? பல தீர்வுகளை ஒப்பிட்டு. தொழில்நுட்பம் மனிதனின் வாழ்க்கையை எளிதாக்குகிறது, ஆனால் அதை பொறுப்புடன் பயன்படுத்தாவிட்டால் புதிய பிரச்சனைகளும் உருவாகலாம். இதனின் கேள்வி, தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? பொறுப்புடன்.
வாசிப்பு பழக்கம் குழந்தைகளின் கற்பனை திறனை வளர்க்கின்றது. இதனின் கேள்வி குழந்தைகளின் கற்பனை திறனை வளர்ப்பது எது? வாசிப்பு. நல்ல உணவு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இதனின் கேள்வி நல்ல உணவின் முக்கிய பயன் என்ன? ஊட்டச்சத்து வழங்குதல். கழிவுகளை வகைப்படுத்தி அகற்றுவது மறுசுழற்சியை எளிதாக்கும். கேள்வி கழிவுகளை வகைப்படுத்துவதன் பயன் என்ன? மறுசுழற்சிக்கு உதவும். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது தனிப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்து போக்குவரத்து நெரிசலையும் மாசுபாட்டையும் குறைக்க உதவும். இதனின் கேள்வி பொது போக்குவரத்தின் பயன் என்ன? நெரிசல் மற்றும் மாசுபாடு குறைத்தல். பிறரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதனின் கேள்வி பிறரின் வெற்றியை எவ்வாறு அணுக வேண்டும்? கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக. ஒரு நல்ல செயல் சிறியதாக இருந்தாலும் அதன் தாக்கம் பெரியதாக இருக்கலாம். இதனின் கேள்வி சிறிய நல்ல செயல்களின் முக்கியத்துவம் என்ன? பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நூலகங்கள் அறிவை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் முக்கியமான நிறுவனங்களாகும். இதனின் கேள்வி நூலகத்தின் முக்கிய பணி என்ன? அறிவை அணுகுவதற்கான வாய்ப்பு வழங்குதல். வரலாற்றை அறிந்து கொள்வது ஒரு சமூகத்தின் வளர்ச்சி பாதையை புரிந்து கொள்ள உதவும். இதனின் கேள்வி வரலாற்றை படிப்பதன் பயன் என்ன? வளர்ச்சி பாதையை புரிந்து கொள்ளுதல். அறிவியல் கேள்விகளை எழுப்பி ஆதாரங்களின் அடிப்படையில் பதில்களை தேடுகிறது. இதனின் கேள்வி அறிவியல் எதன் அடிப்படையில் முடிவுகளை தேடுகிறது? ஆதாரம். ஆராய்ச்சி என்பது ஏற்கனவே தெரிந்ததை மீண்டும் கூறுவது மட்டுமல்ல, புதிய உண்மைகளை தேடுவதும் ஆகும். இதனின் கேள்வி ஆராய்ச்சியின் நோக்கம் என்ன? புதிய உண்மைகளை தேடுதல். கலை மனிதனின் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தும் ஒரு வழியாகும். இதனின் கேள்வி கலை எதனை வெளிப்படுத்துகிறது? உணர்வுகள் மற்றும் சிந்தனைகள். இசை மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடும். இதனின் கேள்வி இசையின் ஒரு பயன் என்ன? மன அமைதி. விளையாட்டு மாணவர்களின் உடல் திறனோடு குழு உணர்வு, ஒழுக்கம் ஆகியவற்றையும் வளர்க்கிறது. இதனின் கேள்வி விளையாட்டு வளர்க்கும் பண்பு எது? குழு உணர்வு. தோட்டப்பணியில் ஈடுபடுவது இயற்கையுடன் நெருக்கமான உறவை உருவாக்குகிறது. இதனின் கேள்வி தோட்டப்பணியின் ஒரு பயன் என்ன? இயற்கையுடன் தொடர்பு. பழங்களை பருகுவதற்கேற்றவாறு உண்பது உடலுக்கு இயற்கையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இதன் கேள்வி பருவ பழங்களின் பயன்கள் என்ன? இயற்கையான ஊட்டச்சத்து. உணவில் பல்வேறு வகையான காய்கறிகளை சேர்ப்பது உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களை வழங்கும். இதனின் கேள்வி பல்வேறு காய்கறிகளை உண்பதன் பயன் என்ன? பல ஊட்டச்சத்துகள் கிடைக்கும். சிறுவர்களுக்கு பொறுப்புகளை வழங்குவது அவர்களின் தன்னம்பிக்கையையும் பொறுப்புணர்வையும் வளர்க்கிறது. இதனின் கேள்வி குழந்தைகளுக்கு பொறுப்பு வழங்குவதன் பயன் என்ன? தன்னம்பிக்கை வளரும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது உறவை வலுப்படுத்தும். இதனின் கேள்வி குடும்ப உறவை வலுப்படுத்துவது எது? உதவி செய்தல். பிறருடைய கருத்து நம்முடைய கருத்திலிருந்து மாறுபட்டிருந்தால் அதை மரியாதையுடன் கேட்பது நாகரிகத்தின் அடையாளம். இதனின் கேள்வி நாகரிகத்தின் அடையாளம் எது? மாறுபட்ட கருத்தை மரியாதையுடன் கேட்பது. விவாதத்தில் வெற்றி பெறுவதை விட உண்மையை அறிந்து கொள்வதே முக்கியம். இதனின் கேள்வி எது முக்கியமானது? உண்மையை அறிதல். மன்னிக்கும் பண்பு மனிதனில் உள்ள வெறுப்பை குறைத்து உறவுகளை மேம்படுத்தும். இதனின் கேள்வி மன்னிப்பின் பயன் என்ன? உறவுகளை மேம்படுத்தும். பிறரிடம் நன்றி கூறும் பழக்கம் மனிதனின் பணிவையும் நன்றியுணர்வையும் வெளிப்படுத்துகிறது. கேள்வி நன்றி கூறுவது எதன் வெளிப்பாடு? நன்றி உணர்வு. உதவி பெற்றதை மறக்காமல் அதற்குரிய நன்றியை வெளிப்படுத்துவதும் நல்ல பண்பாகும். இதனின் கேள்வி நல்ல பண்பு எது? நன்றியை வெளிப்படுத்துதல். தன்னுடைய திறமையை அறிந்து கொண்டு அதற்கேற்ற இலக்கை நிர்ணயிப்பது வெற்றிக்கான முதல் படியாகும். இதனின் கேள்வி வெற்றிக்கான முதல் படி எது? தன் திறனை அறிந்து இலக்கு நிர்ணயித்தல். இலக்கை அடைய தினசரி சிறிய முன்னேற்றங்களை உருவாக்குவது பயனுள்ளதாகும். இதனின் கேள்வி இலக்கை அடைய உதவும் வழி எது? தினசரி சிறிய முன்னேற்றம்.
தவறுகளை மறைப்பதை விட அவற்றை ஒப்புக்கொண்டு சரி செய்வது சிறந்தது. இதனின் கேள்வி, தவறு செய்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக்கொண்டு சரி செய்ய வேண்டும். ஸோ இதோட பார்ட் 2ல் 50 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் 50 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் see you next video guys.